ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்திருந்து நாம் இந்த ஆராதனை நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95ஆம் அதிகாரத்துல கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தவர்களுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். கர்த்தர் மகாதேவனாக இருக்கிறார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் இந்த சிங்சங் சர்வீஸை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் பரலோக பிதாவை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், சங்கீதம் பண்ண கடவும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே எப்பவுமே துதித்து உம்முடைய நாமத்தை ஆர்ப்பரித்து நாங்கள் பாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நாங்கள் பணிந்து கேட்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் இந்த ஆராதனை ஆரம்பிக்க ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அது வர தடைப்பட்டவர்களை ஆண்டவரப்பா நீங்க அழைத்து வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த ஆராதனையில் நாம் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். நாம் யாவரும் ஜெபத்தோடு நல்ல துதியோடு நாம் கர்த்தரை துதித்து பாடுவோம். பைபிள் ரீடிங். And Joseph also went up from Galilee, from the town of Nazareth, to Judea, to the city of David, which is called Bethlehem, because he was one of the house of the lineage of David, to be registered with his wife Mary, his betrothed, who was with child. And while they were there, the time came for her to give birth. And she gave birth to her firstborn son, and wrapped him in swaddling clothes, and laid him in a manger, because there was no place for him in the inn. And in the same region there were shepherds out in the field, keeping watch over their flock by night. And an angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were filled with great fear. And the angel said to them, "Fear not, for behold, I bring you good news of great joy that will be for all the people. For unto you born is in this day, in the city of David, a Savior, is Christ the Lord. And this will be a sign to you. You will find a baby wrapped in swaddling clothes and lying in a manger." And suddenly there was with the angel a multitude of the heavenly host, praising God and saying, "Glory to God in the highest, and on earth peace among those whom he is pleased." Peace
This is Luke 1:40